ப்ரைஸில் வந்து ரொம்ப கம்மி. செகண்ட் ரோ சீட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இது ஒரு இன்னொரு அடிஷ்னல் நல்ல ஃபீச்சர். அதே மாதிரி பின்னுக்கு என்ன மாதிரி பின்னுக்கு இத்தனை சீட்? பின்னுக்கு இன்னொரு 2 சீட் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன். அதாவது அந்த 2 சீட் வந்து டிட்டாச்சபிள் சீட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு வேண்டிய நேரம் அந்த சீட்டை கழட்டி கொள்ளலாம், வேண்டிய நேரம் அந்த சீட்டை பூட்டி கொள்ளலாம். அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஒரு 2 நிமிஷம் கூட போகாது அந்த சீட்டை கலட்டுறதுக்கு. அதோட மெக்கானிசம் அதிலே போட்டிருக்கும். நாங்கள் உங்களுக்கு பிறகு கலட்டக்கூடிய மாதிரி. அதை கலட்டினதுக்கு பிறகு உங்களுக்கு பெரிய ஸ்டோரேஜ் ஒன்று பின்னுக்கு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அதை போட்டே வேணுமென்னா அதை போட்டுட்டு பின்னுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 லிட்டர்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கும். ஆனால் அதை கழட்டிட்டீங்கண்டா ரெண்டையும் உங்களுக்கு 625 லிட்டர்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கும். அது போக உங்களுக்கு ரியர் தேர்ட் ரோக்கு வந்து இந்த மேலே இருக்கிற அந்த மேலே இந்த ஏசி வெண்ட் வரும். ப்ளஸ் தேர்ட் ரோக்கு வந்து சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. செகண்ட் ரோலையும் இந்த ஒரு சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லா இதுலேயும் உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டியை பற்றி யோசிச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே நாங்கள் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு சார்ஜ் பண்ணணும். சம்டைம்ஸ் நாங்கள் வீட்டில் இருந்து வேறு எங்கேயாவது போகிற நேரம் ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ண முடியாட்டி நாங்கள் எப்பயுமே சார்ஜ் பண்ணுறது வந்து ஆன் த மூவ். ஸோ இங்கே சார்ஜிங் போட்டிருக்கு. பின் தேர்ட் ரோவில் கூட ஒரு சார்ஜிங் போட்டிருக்கு. ஸோ அவ்வளோத்துக்கு அவங்க வந்து ப்ராக்டிக்கல் டிசைன்ஸ் பற்றி நிறையா யோசித்து ஒரு ஸ்மார்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ் பாயிண்டில் கொடுக்குறது வந்து உண்மையிலே ஒரு ரெவல்யூஷனரி டிசைன்னு சொல்லலாம். ஃப்யூச்சரில் வந்து வாகனங்கள் வந்து இப்படி தான் செய்யப்படும் என்ற மாதிரி நிசான் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட தாட் ப்ராசஸோடு தான் இந்த வாகனத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது எப்படி நம்ம செகண்ட் ரோலேருந்து தேர்ட் ரோக்கு போக போகிறதுன்ட்டு. ஸோ இப்போ இந்த சீட் எடுத்தீங்கன்னா இங்கே இருக்குது அந்த இந்த நாப் எப்படி போட்டிருக்கேன்டா, இது ஃபோல்ட் ஆகும், இது லிஃப்ட் அப் ஆகணும்னா இது இப்படி முன்னுக்கு போன உடனே உங்களுக்கு வந்து ஏறிக்கொள்ளலாம். அண்ட் இதுதான் சீட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ 8.15 மில்லியன் வாகனத்துக்கு நான் உட்காந்துருக்கேன். இப்போ நான் உட்காந்துருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஹெட்ரெஸ்ட் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படி நான் திரும்பி பார்த்தேன்டா இந்த ஹெட்செட்டை வந்து நாங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ண வேண்டாம் மேலே வரும். ஸோ இது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். ஸோ இதே மாதிரி ஒரு கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு கூட இப்படி இருக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து அவங்க இது கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் பேக் ஹோல்டர்ஸ், அதாவது இந்த சீட் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது பேக் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் விழும், இதில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுதான் இதற்குடைய இந்த ஆப்ஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு சீட் பெல்ட் வருது, ஸ்பெஷல் சீட் பெல்ட். உங்களுக்கு சீட் பெல்ட்டையும் இதில் போட்டு வச்சுக்கலாம்.